कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விஸ்தாரமான தனது ஐஸ்வர்ய ரூபமாக இருக்கக்கூடிய விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டுகிறார். அதை பார்க்கறதுக்காக விருப்பு வெறுப்பற்ற மனம், வேதாந்தபரமாக சிந்திக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறத அந்த சிஷ்யனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஸ்வரூபத்தை அவர் காட்டுகிறார். அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய அந்த ஆச்சரியகரமான ஒரு உணர்ச்சி, அததான் முதல்ல வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன். எந்த மாதிரி இருக்கார் அவர் அப்படின்னா, என்னெல்லாம் பார்க்கிறான், முதல்ல என்னெல்லாம் பார்க்கிறான், அந்த ஒரு உருவத்திற்குள்ள என்னெல்லாம் பார்க்க முடிகிறது. பிரம்மாண்டமீஷம் கமலாசனஸ்தம், அந்த பிரம்மாஜியிலிருந்து சாதாரண ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாவற்றையுமே அந்த ஒரு உருவத்திலேயே பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக அர்ஜுனனுக்கு இருக்கு அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே வெளிப்படுத்துறது அந்த ஆச்சரியம்தான். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும். ஒண்ணு இந்த பிசிக்கல் ஐஸ், நம்மளுடைய கண்கள் வேணும். இது மாத்திரம் இருந்ததுனாலே விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்படிங்கறதுனாலதான் பகவான் நான் உனக்கு திவ்ய சக்ஷுசை தருகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த திவ்ய சக்ஷுஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் விவரமா சிந்திக்கும் பொழுது, விருப்பு வெறுப்பற்ற மனதுதான் அந்த திவ்ய சக்ஷுஸ். அதன் மூலமாகத்தான் நாம் இந்த பிரபஞ்சத்தை இறைவனாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, வேதாந்தம் கூறக்கூடிய இந்த சிருஷ்டியினுடைய பொருள் காரணமாக, மெட்டீரியல் காஸ், அது இறைவன்தான் அப்படிங்கிற அறிவோடு கூட இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பது அப்படிங்கிறது, இந்த திவ்ய சக்ஷுஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. நம்ம பார்த்தோம் தத்துவபோதத்துல, இந்த சிருஷ்டி பிரகரணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது. பிரம்மனை ஆசிரியத்த முக்குணமயமான மாயை இருக்கிறது. அந்த மாயையிலிருந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்திலிருந்து ஒவ்வொன்றும் தோன்றியது அப்படிங்கிறத பார்த்து அப்போ சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பல முறைகள் சொல்லியிருக்கேன், இந்த சிருஷ்டிக்கு எப்படி இறைவன் காரணமாக இருக்கிறார் அப்படின்னா மெட்டீரியல் காசா இருக்கார். அவரேதான் மெட்டீரியலா இருக்கார், அவரேதான் சிருஷ்டியா இருக்கார். அப்ப ஒரு ஒரு பொருளை பார்க்கும் பொழுதும் அது இறைவன் தான், அது இறைவன் தான், அது இறைவன் தான் மண்டையில உரைக்கணும். நமக்கு பரம வைரிய பார்க்கும் போதும் இது இறைவன் தான், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கும் போதும் இது இறைவன் தான். இந்த மாதிரி பார்க்கிறதனுடைய பயன் என்ன அப்படின்னா, எதை பார்க்கும் பொழுதும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த திவ்ய சக்ஷுசுக்கு அர்த்தம் விருப்பு வெறுப்பற்ற பார்வை. எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற போது இந்த விருப்பும் வெறுப்பும் எங்க காட்டுறது, யார்கிட்ட காட்டுறது? இருக்கிற ஒண்ணுகிட்ட என்னத்தை விருப்ப காட்டுறது, வெறுப்ப காட்டுறது. ரெண்டாவது ஒண்ணு இருந்தாதானே ஒரு விருப்பத்தை காட்டவோ ஒரு வெறுப்பை காட்டவோ இருக்கும். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிறதுல ஸ்திரமான ஒரு அறிவு ஏற்படணும்னா இந்த பிரபஞ்சம் முழுதும் இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புலப்பட வேண்டும் அறிவுக்கு. அந்த அறிவு கண்ணை கொண்டுத்தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். நிறைய அழகா விவரணம் பண்ணினான், எப்படியெல்லாம் பார்க்கிறான். அநேக பாகு உதரவக்திர நேத்திரம்லாம் சொன்னான். நிறைய வயிறு இருக்கு, நிறைய முகங்கள் இருக்கு, நிறைய தோள்கள் இருக்கு. நான் ரொம்ப பெருசா இத பார்க்கிறேன், இந்த உருவத்தை பார்க்கிறேன். சர்வதோ அனந்த ரூபம், எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது. மேல கீழே நடுவுல எதுவும் தனித்து பிரித்து பார்க்க முடியாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது.
இது வந்து ஒரு விஸ்வேஸ்வரனாக நீ என்னை காட்சி தருகிறாய். விஸ்வரூபத்தில் நீ விஸ்வேஸ்வரனாக நீ எனக்கு காட்சி தருகிறாய். கிரீடம் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாய், கதை வைத்துக் கொண்டிருக்கிறாய், சக்கரம், சங்கு என்று உன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியே ஒளி பிழம்பாக இருக்கப்பா. ஏற்கனவே சஞ்சயர் சொல்லிட்டார், 1000 சூரியன் ஒரே டயத்துல உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கூசுறது. நங்கி இவனும் சொல்றான், துர்நிரீட்சியமா இருக்கு, ரொம்ப ஈஸியா பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கவிச்சுண்டுதான் உன்னை பார்க்கிறேன், ஆனா நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு, எனக்கு அந்த வண்டல் போகவே இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு வார்த்தைகளாக அவன் வந்து வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு தெரியுது. கடைசியாக அவன் சொன்னது, நாம பார்த்தது, கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் அவன் சொன்னது, நீ அக்ஷரமாக இருக்கிறாய், அழியாத பரம்பொருளாக நீ இருக்கிறாய். அக்ஷரமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அநேகமாக இருக்கு, அநேக பாகூதரவற்றம், அதுவும் நீதான். ஏகமாக இது எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாயே, அதுவும் நீதான். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறதே அதுவும் நீதான். அதனால நீதான் எப்பொழுதும் அழியாமல் இருக்கிறாய் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவன் அதை சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டான். இன்னும் 11வது சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட அக்ஷரம் க்ஷரம் டிஃபரன்ஸ் தெரியாது எனக்கு, சாரி எனக்கு என்ன ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல நம்ம. ஓரளவுக்கு நமக்கு அந்த சொற்களுக்கான பதங்களுக்கான அர்த்தங்கள் புரிபட ஆரம்பிக்கும். அவன் நல்லாவே படிச்சவன் தான். படித்திருந்தாலும் கூட எல்லாருமா சேர்ந்து குருகுலத்துல நன்றாக படித்து விட்டுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். பிரம்மச்சரிய ஆசிரமம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே அவங்கவுங்க குருகுலத்துல படிச்சிருக்காங்க. சோ அதனால விஷயம் தெரியாம கிடையாது. அந்த காலங்கள்ல வந்து எல்லாருமே வேதத்தை படிக்கிறதே வேதம் ஒண்ணுதான். அதனால எல்லாருக்குமே வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சொற்கள் அதெல்லாம் நன்றாக தெரியும். அதனாலதான் அப்படி எடுத்து போடுறாங்க, ஸ்வம் அக்ஷரம் அப்படின்னு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வொக்காபுலரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே வராது. படிச்சாதானே வரும் இந்த வொக்காபுலரி. அது மட்டும் இல்ல, நீ எப்படி இருக்கிறாய் என்றால் பரம்பொருளாக இருக்கிறாய், அப்படித்தான் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் அப்படி அறிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நன்றாக புரிகிறது, அதனால அப்படித்தான் உன்னை அறிந்து கொள்வது நல்லது. இந்த விஸ்வத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய நிதானம்னு சொன்னா அதை தாங்கக்கூடிய நிலை பொருளாக நீதான் இருக்கிறாய். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நிலை பொருளாக நீ இருக்கிறாய். அப்படி நிலை பொருளாக இருக்கிறதுக்கு நீதான் எல்லாத்தையும் கிரியேட்டும் பண்ணிருக்க. யார் கிரியேட் பண்ணாலோ அவங்கதான் மெயின்டெனன்ஸும் பண்ணணும். ஒரு வாஷிங் மிஷினே வாங்குறோம் அப்படின்னா அதே கம்பெனிலே ஏஎம்சி போட்டாதான் நம்மளுக்கு சௌரியம். வெளியில எங்கேயான போட்டா சரி கிடையாது. ரொம்ப லௌகீகமான அல்பமான எக்ஸாம்பிள் இதுலயே நமக்கு தெரியுது. The creator has to maintain it. அதே மாதிரிதான் இங்க இறைவன் என்ன பண்றாருன்னா, சாஸ்வத தர்ம கோப்தா, சாஸ்வத, எப்போதும் நீதான். உனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. இன்னொரு ஆள் வந்து உன்னோட வேலையை பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னொரு ஆள் கிரியேஷன் பண்ணவே முடியாது. நீதான் கிரியேட்டர், நீதான் கிரியேஷனே. அப்ப நீதான் இதுல இருக்கக்கூடிய தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கு. தர்மத்தை யார் வந்து விதிச்சிருக்கிறது அப்படின்னா அந்த நியந்தாவும் நீதான். அந்த நியதியை செய்யக்கூடிய நியந்தாவும் நீதான். அப்ப யார் இந்த விதியை போட்டார்களோ அவர்கள் தான் அந்த விதியை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலையும் செய்யணும். கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் தான் ரூல்ஸ் போடுறது. அதே கவர்மெண்ட் தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு போலீஸ்காரங்களையும் போடுறது. இல்ல நான் ரூல்ஸ் தான் போடுவேன், வேற யாராவது வேற கண்ட்ரில இருந்து வந்து போலீஸ் பாத்துக்கிட்டோம்னா விடுவோமா நம்ம? அதே மாதிரிதான் இங்க கிரியேஷன் பூரா நீ இல்லாம வேற கிடையாது. அதனால சாஸ்வத தர்ம கோப்தா, ஆல்வேஸ் நீதான் வந்து இங்க இருக்கக்கூடிய தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறாய். இங்க இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார் பரமாத்தாஜி. தர்மம் இப்ப புதுசா ஏற்படுத்தி காப்பாற்றப்பட்டிருக்கிறதானா கிடையாது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஹெல்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நலம். நலமா இருக்கீங்களா? நலம்ங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. இந்த ஹெல்த்ங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஹெல்த் குறையிறது. அப்ப அந்த ஹெல்த்தை நம்ம ரீகெயின் பண்ண வேண்டி இருக்கு. அது எப்படியோ, இந்த உதாரணம் ரொம்ப அழகா இருந்தது, அதுக்காக சொல்றேன் உங்களுக்கும். அது எப்படியோ அப்படிதான் இந்த சொசைட்டில தர்மம்ங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சில காரணங்களால சில சமஷ்டி புண்ணிய பாபங்களினுடைய பேலன்ஸ் இல்லாத சமயத்துல இந்த அதர்மம் ஜாஸ்தியாகி தர்மம் குறைஞ்சு போயிடுறது.
அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த பேலன்ஸ பண்ணறதுக்காக பரித்ராணாய சாதுனான்னு வந்து சேர்றாரு அவர். அதுதான் அவர் பண்றாரே தவிர சாஸ்வதமா எப்பொழுதுமே இந்த தர்மமானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக சில நல்லவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதோட அந்த பேலன்ஸ் குறையச்சு அவர் நேர ஒரு அவதாரம் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கே தவிர்த்து, லைக் எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து போகும்போது சில போலன் இது நமக்கு மூக்குக்குள்ள போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அது என்ன பண்றதுன்னா, இவன் எதிரி வந்துட்டான், இவனை முதல்ல வெளில துரத்தணும் அப்படின்னு பசக்குன்னு நமக்கு ஒரு தும்மலை போட்டு வெளியில துரத்திடும். அந்த மாதிரி அந்த சிஸ்டம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கு. அது ரொம்ப அதனாலேயே பண்ண முடியாத சமயத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு டாக்டரோட எய்டு தேவையா இருக்கு. அப்படித்தான் இந்த அவதாரங்கள் நடக்கிறது. ஏன் இல்லைனாலும் இங்க சாஸ்வதமாக தர்மமானது காப்பாற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுதான் இங்க விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நியதி எல்லாமே இருக்கு. அது இருக்கிறது கிரியேஷனோடயே இன்பில்ட்டா இருக்கு. புதுசா ஒரு நியத்தை எல்லாம் கிரியேட் பண்றது கிடையாது. இந்த நியத்தியை எடுத்து சொல்வதற்கு வேணா டெக்ஸ்ட் இருக்கலாமே தவிர நியத்தி இருக்காங்க. ஆமா இருக்கு. நியத்தின்னு நான் சொல்றது வந்து ஆர்டர். எப்படி இந்த கிரியேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் ரொம்ப பர்ஃபெக்டா பிளான்டு கிரியேஷனா இது ஏற்கனவே இருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு இசைவுத்தன்மை இருக்கு, ஹார்மனி இருக்கு. நான் நடக்கிறச்சே நான் தான் நடக்கிறேன், இன்னொருத்தர் போய் இடிச்சுண்டு நடக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளியோடு அவரவர்கள் விஷயங்கள்ல போய்கொண்டிருக்கோம். ஒரு ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க எல்லா டிஸ்டன்ஸும் மெயின்டைன் ஆகுது. அந்த மெயின்டைன் ஆகிற டிஸ்டன்ஸே ஒரு ஹார்மனி. அந்த ஹார்மனியும் ஏற்கனவே இருக்கு. அது எப்ப மாறுறது அப்படின்னா ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் ஆகும்போது, ஒரு எர்த்குவேக் ஆகும்போது டபக்குன்னு மாறுறது. அப்ப நான் போய் இன்னொருத்தர் மேல விழுறேன், இன்னொருத்தர் வந்து என் மேல விழுறாங்க. அது வேணா அப்பப்போ நடக்கிறதே ஒழிய, ஆனா ஜென்ரலா எது ப்ரிவைல் ஆயிட்டு இருக்குன்னா ஹார்மனி தான் ப்ரிவைல் ஆயிட்டு. சாஸ்வதமான தர்மத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் அவரை சாஸ்வத தர்ம கோப்தா அப்படின்னு சொன்னது. எப்பொழுதும் இந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நலமா நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்கோ அது எப்பவுமே இருக்கோ, அது மாதிரி இங்க தர்மமானது எப்பொழுதுமே இருக்கிறது. அந்த இசைவுத்தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு அழகான தாள கதியில இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது, அது புலப்படாது, ஆனால் நம்மால் உணர முடியும். அது ஒரு தாள கதியில போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நடராஜ தத்துவத்தை அவர் அந்த ஆடுறது, நடராஜனுடைய நடனம் தான் இந்த உலகத்தினுடைய இயக்கம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்குது. அந்த பேலன்ஸ் போச்சு அப்படின்னா அது எப்ப போச்சுங்கிறது தெரியறதுன்னா நமக்கு இயற்கை இடர்கள் வரும் பொழுது நமக்கு அது தெரியறது. இந்த இயற்கை இடர்களும் இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப இந்த நேரத்துல சுனாமி வந்து 10 இடத்த கபலீகரம் பண்ணாதான் அப்புறம் இது பேலன்ஸ் ஆகும்னா அப்படிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுவும் தர்ம கோப்தாவோட காரியம்தான். அதுவும் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச விஷயங்கள் தான். அந்த இடத்த முழுங்கிட்டாரு, இந்த இடத்த எரிச்சு விட்டாரு, இந்த இடத்த கவுத்துட்டாரு அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எப்போ எதை எவ்வளவு பண்ணணுங்கிறது எல்லாவற்றையும் தெரிந்திருக்கக்கூடிய வாலறிவன் அவர் தான். இந்த சிற்றறிவுக்கு அது எட்டாது. அதனாலதான் அந்த சாஸ்வத தர்ம கோப்தா அப்படிங்கறத பகவான்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்னமோ படத்துல உன்னை பார்த்துட்டோமா, நல்லா கிரீடம் குண்டலம் எல்லாம் வச்சிருக்காரா, நல்லா அந்த கந்தகி இதெல்லாம் வச்சிருக்காரு, வாழ்லாம் வச்சிருக்காரு, சூப்பரா இருக்காரு, பஞ்ச ஆயுதங்கள் பார்த்தாலே அப்படியே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டோம்னா அப்பாடி இதுதான் பகவான் இல்ல. இது மட்டுமே பகவான் இல்ல. நாம என்கவுண்டர் பண்ற ஒரு விஷயமும் பகவான் தான். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விஸ்வரூப தரிசனம். அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு இங்க. அதனால இங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றும் அது எவ்வளவு நமக்கு பிடிக்காததா இருந்தாலும் சரி, பிடிச்சதா இருந்தாலும் சரி, வேண்டியதா இருந்தாலும் சரி, வேண்டாததா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் இன் த ரெல்ம் ஆஃப் பகவான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அவர் வந்து சாஸ்வத தர்ம கோப்தா அப்படின்னு சொல்லிட்டார். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது சொல்ற சனாபனக, எப்பொழுதும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நீ முன்னாடி இருக்க, பின்னாடி இருப்ப, இப்ப இருக்க, எப்பொழுதும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இருக்கக்கூடிய அந்த புருஷ தத்துவமாக உணர்வு மயமாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மே மதக அப்படின்ட்டார். என்னுடைய கருத்து. அப்போ அர்ஜுனனுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த அளவுக்கு நாம
பகவானுடைய அந்த சொற்களின் மூலமாக பெற்ற அறிவினால் அர்ஜுனன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது வெறும் ஒரு உருவம் மட்டும் அல்ல. இந்த உருவத்தின் அடிப்படையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 7வது அத்தியாயத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப அதுதான். பக்தி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பக்தியா பேச சொன்னா நிறைய பேசிட்டு இருப்பேன். அது இல்ல இப்போ டாபிக். இப்ப டாபிக் என்னன்னா தத்துவம். தத்துவத்தை பேசும்போது பக்தி மயமாக அந்த தத்துவத்தை சொன்னா தத்துவத்தினுடைய ஆழம் போயிடும். அதனால தத்துவத்தை பேசும் பொழுது தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டு பக்தியை அபரிமிதமா பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. எனக்கே வந்து சில கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம குரூப்ல இருக்கிறவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து திருச்சதகத்துல சொல்லும் பொழுது டோனே வேறையா இருக்கு. சிவானந்த லகரி சொல்லும் போது டோனே வேறையா இருக்கு. அது பக்தி. அங்கேயே நான் கொஞ்சம் தத்துவத்தோட தான் சொல்றேன். நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் தத்துவம் நடுவுல ஸ்ட்ராங்கா தான் வரும். ஆனா பக்தி பியோர் பக்தி தான். அந்த இப்ப நீங்க சௌந்தரிய லகரி எடுத்தாலும் சரி, இது எடுத்தாலும் சரி, எல்லாமே நீங்க இப்போ பழச எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அது பியோர் பக்தியா தான் இருக்கும். பக்திங்கிறது ஒரு உணர்ச்சி, தத்துவம்ங்கிறது அறிவு. அறிவு பூர்வமாக இறைவனை உணர்ந்த பிறகு நாம் எவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டாலும் அதனால் நம்முடைய மனமோ நம்முடைய அந்த கரணங்களோ பாதிக்காது. அதனாலதான் முதல்ல அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்றது. இல்லைன்னா பகவான் எதுக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கணும்? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், வா நீ வா, எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இரு, நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். டெய்லி காத்தால வந்து எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடு. காத்தால ஹரிய கும்பிடணும்னு சொல்லியிருக்கு, சாயந்தரம் விஷ்ணுவை கும்பிடணும்னு சொல்லியிருக்கு, சிவனை கும்பிடணும்னு சொல்லியிருக்கு. நீ அதை நீ டெய்லி பண்ணிட்டு வேற எதுவுமே நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு நான் பாரு காட்டுறேன் எதுக்கு காட்டணும்? பஷ்யன்னு எதுக்கு காட்டணும்? அதுக்காக தான் இந்த அறிவை பெறும் பொழுது மட்டும்தான் ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இந்த சாஸ்வத தர்ம கோப்தா, சனாதனக, இது அக்ஷரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். கொஞ்சம் டைம் அதிகமா அதுக்கு எடுத்து நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அதெல்லாம் நம்ம மனசுல நன்னா பதியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம 19வது ஸ்லோகத்துல இருந்து படிக்கணும். अनादिमध्यान्तमनन्तवीर्यम् अनन्तबाहुं शशिसूर्यनेत्रम् पश्यामि त्वाम् दीप्तहुताशवक्त्रम् स्वतेजसा विश्वमिदं तपन्तम्. அனாதி மத்திய அந்தம். அனாதி அப்படின்னா ந ஆதி இது அனாதி, ஆதி அற்ற. இங்க மத்தியங்கிறது எல்லாத்துக்குமே சேர்த்து. மத்தியம் அற்ற, அந்தம் அற்ற, ஆதி நடு முடிவு மூன்றுமே இல்லாத, ஆதி நடு அந்தம் அற்றவராகவும், அனந்த வீரியம் அளவற்ற ஆற்றல் உடையவராகவும், அனந்த பாகும் எண்ணற்ற கைகளை உடையவராகவும், சசி சூரிய நேத்திரம் சந்திர சூரியர்களை கண்களாக உடையவராகவும், தீப்த ஹுதாச வக்திரம் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி போன்ற வாயுடையவராகவும், ஸ்வதேஜசா தன்னுடைய ஒளியால், இதம் இந்த விஸ்வம் உலகை, தபந்தம் சுட்டெரிப்பவராகவும், துவாம் உம்மை, பஷ்யாமி நான் காண்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் மரியாதையோட வந்துடுறோம். ஏன்னா அந்த விஸ்மயமாக இருந்த அந்த காட்சி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல வந்து பகவான் மேல ஒரு மதிப்பை கூட்டி கொண்டு இருக்கிறது. இப்படியா இருக்க நீ அப்படின்னு ஒரு மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிக்கொண்டே இருக்கு நம்ம அர்ஜுனனுக்கு. ஆதி அந்தம் நடு அற்றவராகவும், ஆதி நடு அந்தம், அனாதி மத்திய அந்தம், ஆதி நடு அந்தம் அற்றவராகவும், அளவற்ற ஆற்றல் உடையவராகவும், எண்ணற்ற கைகளை உடையவராகவும், சந்திர சூரியர்களை கண்களாக உடையவராகவும், கொழுந்துவிட்டு எரியும் அக்னி போன்ற வாயு உடையவராகவும், தன்னுடைய ஒளியால் இந்த உலகை சுட்டெரிப்பவராகவும் உம்மை நான் காண்கிறேன். இப்ப பார்க்கிற காட்சிய விவரிக்கிறான். அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், துர்நிரீட்சியமா இருக்கு, நான் வந்து என்னால வந்து ஃபுல்லா உன்னை பார்க்க கூட முடியல. தேஜோ ராசிம் சர்வதோ தீப்தி மந்தம், எங்க பார்த்தாலும் ஒரே ஒளி நிறைந்ததாக இருக்கு. சர்வதோ அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபத்தை கொண்டிருக்கிறாய். என்னால பவுண்டரியே பார்க்க முடியல. நான் வந்து அண்ணாந்து பார்த்தேன்னா பூரா நீதான் தெரியல, வேற ஒண்ணுமே தெரியல. சைட்ல பாக்குறேன், அங்கேயும் நீதான் தெரியல. இந்த சைட்ல பாக்குறேன், அங்கேயும் நீதான் தெரியல. கீழே வரைக்கும் எல்லாமே நீதான் தெரியுது.
அப்ப இங்க ஃபுல்லா நான் வந்து ஒரே பிக்சரா பாக்குறேன்னா அதனால இத வந்து எனக்கு ஆதி எது அந்தம் எதுன்னு என்னால வந்து சொல்ல முடியல. ஒரு சர்க்கிள்க்கு ஆதி அந்தம் சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் ஆதி அந்தம் சொல்ல முடியும். இங்க இருந்து இது வரைக்கும் பகவான் சொல்ல முடியும். இப்படி இருக்கு பகவானுடைய அவனுடைய காட்சி. நம்ம எப்படி பார்ப்போம்? இப்ப நம்ம நின்று கொண்டு ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் அந்த காட்சியை நம்மளால பார்க்க முடியும். அதத்தான் இங்க அழகா விவரிக்கிறது. ஆதி அந்தமே சொல்ல முடியலப்பா. எல்லா இடங்களிலும் நீதான் நிறைந்து இருக்கிறாய். அனந்த ஆற்றல் இருக்கு. ஏன்னாக்க அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு ஒளி பொருந்திய இவ்வளவு விஷயங்களா உன்னிடத்தில் இருக்கிறது. பிரம்மாஜியிலிருந்து ஆரம்பிச்சு உலகங்கள் வரைக்கும் எல்லாமே உன்னிடத்தில் பார்க்கிறேனே. அவ்வளவையும் தாங்கக்கூடிய ஒரு 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 பிரபஞ்சமாக நீயே இருக்கிறாயா? அதனால அதுக்கு அவ்வளவு ஆற்றல் வேணுமே. அந்த ஆற்றலை நான் உன்னிடத்தில் பார்க்கிறேன். இந்த ஆற்றலை எப்படி வந்து வெளிப்படுத்துறது? நாம பொதுவா எப்படி வெளிப்படுத்துறது? எனக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. இப்ப சமீபத்துல சில இதுல எல்லாம் பாத்தீங்க மல்டி டாஸ்கிங் உமன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூகுள். அது ஒரு பிக்சர் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிக்சர் காட்டும். ஒரே ஒரு உடல் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு ஒரு கையில ஒன்னொன்னு இருக்கும். ஒரு கையில லேப்டாப் இருக்கும், ஒரு கையில கரண்டி இருக்கும், ஒரு கையில வந்து துணி துவைக்கிறது இருக்கும், என்னமோ ஒண்ணு இருக்கும். அப்படியே இந்த ஏகப்பட்ட கரங்கள், அதுல ஏகப்பட்ட வேலை. நம்ம சமதான் அந்த மாதிரி தானே இருக்கும். எல்லாரும் லேடிஸ் எல்லாம் அப்படிதானே இருக்கும். அதை வந்து டெபிக்ட் பண்றதுக்கு இப்படி காட்டும். அப்ப நிறைய ஆற்றல் இருக்கு, நிறைய வேலைகள் செய்ய முடியும், பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னா அனந்த பாகு. நிறைய வந்து தோள்கள், நிறைய கரங்கள் இருக்கு. அந்த கரங்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு கரங்களும் ஒரு ஒரு ஆற்றலை குறிக்கிறது. அந்த மாதிரி அனந்தமா இருக்கு. அதை கூட என்னால எண்ணவே முடியல. நான் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அனந்த பாகு உதர வக்ர அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். இங்க மறுபடியும் சொல்றார் அனந்த பாகும். எண்ணற்ற கரங்களை பார்க்கிறேன். சில வேர்ட்ஸ் நம்ம ஏன் அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு ஆச்சரியமா ஒரு பொருளை பார்க்கிறேன்னா எங்க அதை விவரிச்சு சொல்லுங்க. என்ன அறியாம நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன் அந்த வேர்ட்ஸ். எனக்கு தெரியாது. நான் யார என்ன இல்லாட்டா ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போட்டு பார்த்தாதான் எத்தனை தடவை ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து அந்த விஸ்மயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதனாலேயே வந்து சில வேர்ட்ஸ் வந்து அப்படி அப்படியே ரிப்பீட் ஆறத நம்ம பார்க்கிறோம். அனந்த பாகு உதர வெத்திர நேத்திரம் சொல்லியாச்சுன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க திருப்பியும் சொல்றாரு அனந்த பாகும். அது பண்ணா அது எதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அனந்த ஆற்றல் இருக்கு இல்லையா? அனந்த வீரியத்தை குறிக்கிறதுக்காக அனந்த பாகும் அப்படிங்கறத இங்க சொல்றாரு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சந்திர சூரியர்களை கண்களா வச்சு கொண்டிருக்கேன். உடம்பு முழுக்கவே தானே ஜொலிக்கிறது. இங்கேயே சொல்ற ஸ்வதேஜஸா. யாரோ வந்து டார்ச் லைட் அடிக்கல. பக்கத்துல யாரோ ஒருத்த ஹெல்ப்பர் வந்து இதை பாரு அவர் வந்து இது காட்டுறாரு, விஸ்வரூபம் காட்டுறாரு, நீ பாக்குறியா இந்தா பாரு அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சு காமிக்கல. தன்னுடைய சொந்த ஒளியே அப்படி இருக்கு. தானே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்வதேஜஸா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தேகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன். அதுல அதுக்குள்ள அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா கண்கள் வந்து சூரியன் சந்திரன் மாதிரி இருக்கான். பகல்ல பார்த்தாலும் ஒளி பொருந்தியதா இருக்கு, இரவுல பார்த்தாலும் ஒளி பொருந்தியதாக இருக்கு. சூரியன் ஒரு விஷயங்களை கொடுத்து காப்பாற்றுகிறது, சந்திரன் ஒரு விஷயங்களை கொடுத்து காப்பாற்றுகிறது. இப்படி இந்த சாஸ்வத தர்மகோப்தா சொன்னாரே அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். அவரால எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் காப்பாற்ற முடிகிறது அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அப்போ கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் சந்திரன் தான் கண்களாக இருக்கப்பா. உனக்கு அவ்வளவு ஒளி பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு. இந்த சூரியன் சந்திரன் அக்னி மூணும் தான் கண்களாக இருக்கு அப்படின்னு சிவபெருமான நிறைய இடங்கள்ல வர்ணிச்சிருக்கார். இவர் அப்பரும் சரி மாணிக்க வாசகரும் சரி நிறைய இடங்கள்ல வர்ணிச்சிருக்கு. அதனால இந்த கண்கள் அப்படிங்கிறதே இறைவனுடைய கண்கள் வந்து சூரியன் சந்திரன். அம்பாளுக்குமே அந்த மாதிரி வர்ணனைகள் சௌந்தரிய லகரியில பார்க்கிறோம். இந்த மூன்றாவது கண்ணானது அக்னியை குறிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும். இங்கேயும் அதுதான் வந்து சூரியன் சந்திரன் தான் உனக்கு கண்களாக இருக்கு அப்படின்னு நான் காண்கிறேன் சொல்ற. நான் இப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் வாய் எப்படி இருக்கு அப்படின்னா தீப்த ஹுதாச வக்ரம். அது எப்படி இருக்கு அப்படின்னா வாய திறந்திருக்காரு. அந்த திறந்திருக்கக்கூடிய அந்த வாயில வந்து ஒரே நெருப்பா கக்கறதான் அந்த வாய். நீத்த குத்தாசன கொழுந்து விட்டு எரியும் அக்னி போன்ற வாய். அப்ப இந்த அக்னி அப்படிங்கிறது குத்தாச அப்படிங்கிறதுக்கு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா குத்தம் அஷ்னாதி இதி குத்தாசனம் அப்படின்னு அந்த குத்தாசக அப்படிங்கிறதுக்கு விக்கிரகம் சொல்றாங்க. அது என்னன்னா அக்னியை குறிக்கிறது. நம்ம என்ன ஆகுத்தின்னு சொல்றோம் இல்லையா? ஆகுத்தின்னா என்ன? அக்னிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபரிங்.
அந்த அந்த ஆப்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஃபரிங் கொடுக்கும் போது ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லி சொல்லி கொடுக்குறோம். அக்னி என்ன பண்றது? எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. வாங்கி வாங்கி அது எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடுறது. அது மாதிரி அவருடைய வாய் வந்து திறந்து இருக்கு. இந்த ரெண்டு கண்ணு சந்திரன் சூரியனோட ஒளி மத்தல இந்த வாயில வந்து அவ்வளவு பெரிய அக்னி, ஊழிக்கால அக்னி வந்து வாயில இருக்கு. அப்படி ஒரு தேஜோமயமான ஒரு முகத்தை பார்க்கிற நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு பாருங்க கண்டு பூசுறது. எனக்கு சொல்லும் போதே எனக்கு கண்டு பூசுறது. சந்திரன் சூரியன் பிளஸ் அக்னி, இங்க அக்னி, இங்க வாயில அக்னி. இதுக்கு ரொம்ப ஜோக்லரா சொல்லுவார் இவரு பரமார்த்த. ஏன் வாயில அக்னின்னு சொன்னார் அப்படின்னு, வாச்சோ தேவதா வன்னிகி அப்படின்னு தத்துவபோதத்துல இல்லையா? அதனால வாக்கிற்கு தேவதை வன்னி, அதனால வாயில வந்து அக்னியை வச்சுருக்காரு அப்படின்னு. அது எனக்கு வந்து தத்துவ ரீதியாக கரெக்டா இருந்தது இருக்கு, உண்மைதான். ஆனா எனக்கு சட்டம் சிரிப்பு வந்தது, எப்படிதான் கனெக்ட் பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அதெல்லாம் வந்து குருநாதருடைய பிளெஸிங்ஸ், அது வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஒரு ஒரு அழகான கனெக்ஷன் கொண்டு வரணுமே. அது மட்டும் இல்ல, இந்த அக்னிங்கிறது தான் எதை போட்டாலும் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது, அர்ச்சனம் பண்ணிட்டே இருக்குது. அதனால வந்து இந்த அக்னி எங்க வச்சிருக்காருன்னா வாயில வச்சிருக்காரு. ஏன்னா அடுத்ததுல சொல்ல போறாரு எல்லாரும் வாய்க்குள்ள வராங்க அப்படின்னு அடுத்ததுல எல்லாம் சொல்ல போறாரு. அதனால இந்த வாய் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை உடையதாக அந்த வாய் இருக்கு அப்படின்னு. ஸ்வதேஜஸா தன்னுடைய ஒளியினால் இந்த உலகம் பூரா அப்படியே ஒளி நிறைந்ததாக இருக்கான். இவன் பார்க்கக்கூடிய காட்சி அந்த என்டையர் கேன்வாஸ் ஃபுல்லா ஒரே ஒளி பொருந்தியதாக இருக்கு. என்ன காரணம்னா ஏகப்பட்ட ஒளி. அவருடைய தேஜஸா ஒண்ணு, இந்த உடம்புல இருந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஒளி ஒண்ணு, கண்ணுல சந்திரன் சூரியன், வாயில அக்னி, இவ்வளவும் சேர்ந்து ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. நான் உன்னுடைய ஆதியும் அந்தமும் மத்தியத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை, எல்லையற்றதாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத காமிக்கிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சீன் மாறுறது. இப்ப முதல்ல வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு, இப்பவும் ஆச்சரியத்துலதான் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சரியத்துல இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு பயமாயிடும். இந்த கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து இந்த லயன்கள் எல்லாம் பார்க்க பார்க்க அவனுடைய அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது, ஒண்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே போய் ஃபியரா மாறிடும். ஏன்னா அந்த அந்த எதெல்லாம் உள்ள போறது, எப்படிலாம் அவர் அதை உள்ள போடுறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மாதிரி, அது கடைசியில அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு விதமான அருவருப்பு உணர்ச்சி கூட வந்துடும். அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்ச்சிகள் வந்து மாறுறத நம்ம பார்ப்போம். இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது ஆச்சரியத்துலதான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இவ்வளவும் பார்க்கிறேன் நானு ஒரே உருவத்துக்குள்ள அப்படின்னு. இந்த சிருஷ்டி ஸ்திதி இத பார்த்தாச்சு. இப்ப இது வரைக்கும் இந்த தர்மகோப்தா வரைக்கும் ஸ்திதிய சொல்லியாச்சு. இப்ப இனிமே லயத்துக்கு போக போறது. இந்த லய காரணமும் நான் தான் அப்படிங்கிறத காட்ட போறாருல்ல பகவான். அதை காட்டும் போதுதான் அவனுக்கு அந்த பயமானது ஏற்படும். அடுத்தது பார்க்கலாம் 20வது. தியாவா பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசஸ்ச சர்வாः திருஷ்டவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். ஹே மகாத்மன் அட்ரஸ் பண்றதுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்ல, மரியாதை ஜாஸ்தியாயிட்டே வருதுன்னு. இப்ப மகாத்மாவே அப்படிங்கிற, ஏன் மகாத்மானா ரொம்ப பெருசா தெரியறாரு இவர். அதனால விஸ்வரூப இறைவனை அட்ரஸ் பண்றதுனால பெரிய உடலை உடையவரே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. மகாத்மா அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்ப மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றோம், அதுக்கு பெரிய உடல் உடையவர்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல வந்து குணத்தால் பெரியவரே அப்படின்னு அர்த்தம். மனசு வந்து நல்ல பெரிய மனசு, நல்ல மனசு அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல. ஆத்மாங்கிற சொல்லுக்கு பலவிதமாக பல இடங்கள் பொறுத்து அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பெரிய உடலை உடையவரே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. ஏகேன துவயா ஒருவனாகிய உன்னாலேயே, தியாவா பிருத்திவ்யோகோ, தியாவானா விண்ணுலகம், திவி சூரிய சகஸ்ரஷ்ட அப்படின்னு பாக்குறோம். திவினா மேல விண்ணுலகம், இங்க பிருத்வினா மண்ணுலகம். தியாவா பிருத்திவ்யோகோ விண்ணுலகம் மண்ணுலகுக்கும் இடையே, மேலே கீழே வரைக்கும் ஒழுக்க நீதான் இருக்க அப்படிங்கிறது. இதம் இந்த நீங்க இப்படி போட்டுக்கணும், விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உள்ள இந்த அந்தரம் இடைவெளியையும், இடையில் உள்ள உலகங்கள். இப்ப நம்ம வந்து அவனுக்கு பார்க்கறதுக்கு எது வரைக்கும் கிடைச்சது, அந்த உடம்புக்குள்ள அவன் மத்த எல்லா உலகங்களையும் அந்தந்த இடைவெளியோடு அவனால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறான்.
பொதுவாக இந்த பூமிக்கு மேல 7 உலகம் கீழே 7 உலகம் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அப்படி இடையில் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அனைத்து உலகங்களையும் சர்வாகா எல்லா திசகச்ச திசைகளும் ஹி வியாப்தம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. யாரால வியாபிக்கப்பட்டிருக்கிறது? பகவானால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. தவ உங்களுடைய இதம் இந்த அற்புதம் அற்புதமும் உக்ரம் உக்ரமுமான ரூபம் வடிவத்தை திருஷ்டுவா பார்த்து லோகத்ரயம் மூவுலகும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மேல இருக்கக்கூடிய 3 உலகங்கள் கீழே இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் 17 14 புவனங்களும் தான் ஒரு குறியீடுக்காக லோகத்ரயம் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரவ்யதிதம் நடுங்குகிறது. ஓ மகாத்மாவே, பெரிய உடலை உடையவரே, விஸ்வரூப இறைவனே, ஒருவனாகிய உன்னாலேயே விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியும் இடையில் உள்ள அனைத்து உலகங்களும் எல்லா திசைகளும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இந்த அற்புதமும் உக்கிரமுமான வடிவத்தை பார்த்து உலகும் நடுங்குகிறது. 3 லோகங்களும் இந்த வடிவத்தை பார்த்து அவங்களுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. என்ன பயம் ஏற்படுறது? இந்த முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ஏகேன துவயா, ஒண்ணுதான் இருக்கு, அந்த ஒண்ணு நான் தான் அப்படின்னு காட்டுற. நீ பார்த்து கொண்டிருப்பது பலப்பலவாக இருந்தாலும் ஒன்றாயாகி பலவாய் விரிந்த அப்படின்னு எழுதுவர் அபிராம பட்டர். ஒன்றாயிருந்து பலவாய் விரிந்த அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் தான் நாம் பார்க்கக்கூடிய பல பல உலகங்களாகவே காட்சியளிக்கிறான். இப்ப நான் பல பொருட்களாக சொன்னா கூட உன்னோட பொருளா எடுத்துக்கணும். பல உலகங்களாக காட்சி. ஒரு உலகத்திலே எத்தனை பொருட்கள் இருக்கு. ஐ லீவ் இட் யுவர் இமேஜினேஷன். நீங்க அவ்வளவு இமேஜின் பண்ணலாம். அப்படி அது அத்தனைக்கும் ஆதாரம் எது அப்படின்னா நிதானம். முன்னாடியே சொல்லியிருக்காரு, பீஜம் அவ்யயம் கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்து. அங்கதான் சொல்றார், 9வது அத்தியாயத்துல சொல்றார், நிதானம் பீஜம் அவ்யயம். நான் தான் இந்த அனைத்தும் நிலை பெற்றிருக்க கூடியதாக இருக்கிறேன். நான் தான் அனைத்திற்கும் விதையாகவும் வித்தாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஒருவனாக இருக்கக்கூடிய தன்மையை இவன் பார்க்கிறான். அந்த ஏகம் சத்து அதை பார்க்க முடிகிறது அவனால். அந்த விஸ்வரூபத்தினால அவனுக்கு கிடைத்த தர்சனம் என்ன அப்படின்னா, ஒருவனாக இருக்கக்கூடிய உன்னை பார்க்கிறேன். எப்படி இருக்க நீ அப்படின்னா, இந்த என்டையர் காஸ்மாஸ் பூரா நீதான்ப்பா நிறைஞ்சிருக்க. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நம்ம சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளந்தபடி இருக்கிறான். நம்ம அண்ணாமலையாருடைய அந்த ஆவிர்வாவத்தை விவரிக்கும் பொழுது அப்படித்தான் விவரிப்பாங்க. இந்த ஸ்தம்பமாக, அந்த நெருப்பு ஸ்தம்பமாக அவர் ஆனார் அப்படின்னா, சுத்தி எதுவுமே தெரியல. மேல ஃபுல்லா எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல, கீழே எது வரைக்கும் போறதுன்னு தெரியல. அதைத்தான் மேலையும் கீழையும் இருக்கிறத போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு பிரம்மாஜிக்கும் விஷ்ணுக்கும் சொல்றாரு, அவங்களோட சண்டையை தீர்க்கறதுக்காக. கண்டுபிடிக்க முடியுமா? முடியல. இது கண்டுபிடிக்க முடியாது. இது ஆதி அந்தம் மத்தியம் கிடையாதுங்கிறதுதான் இங்க இப்படி சொல்றாரு. இங்க அதுல ஒரே நெருப்பு பில்லரா இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறது இதுல அந்த அந்த டெக்ஸ்ட்ல அண்ணாமலையாருடைய அந்த புராணமா இது அண்ணாமலை அந்த அந்த ஊருடைய ஸ்தல புராணத்தோட ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கு. இப்போ இதுல என்ன வர்ணிக்கிறாருன்னா, இங்க கிருஷ்ணரை அப்படி பார்க்கிறார். அவர் கம்ப்ளீட்டா ஃபுல்லா எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடியது நீதான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இவரால முடியறது. ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஏகம் சத் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அனைத்தும் உன்னாலேயே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. திசஷ்ட சர்வாக, திசைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அதுக்கப்புறம் இடையில இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், மேல கீழே 10 திசைகளும் இறைவன் தான் நிறைந்து இருக்கிறார். அப்ப வேற எதுவுமே இல்லை. அதைத்தான் முதலே சொல்லிட்டு இருக்காரு. வேற எதையுமே அந்நியத்து மற்ற விஷயங்களை என்னால பார்க்கவே முடியறது இல்லை. ஏன்னா அத்தனையும் உனக்குள்ளதான் இருக்கு. அப்ப எனக்கு அந்த 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 விஷன் எனக்கு கம்ப்ளீட்டா உன்னோடையே அப்படியே இருக்கு, உன்கிட்டயே இருக்கு அந்த விஷன். இந்த விஷன் என்னது அப்படின்னு சொன்னா, இறைவன்லயே லயித்திருக்கக்கூடிய ஒரு மனமானது அவனுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. வேற எதையும் பார்க்கல.
இறைவனை தவிர வேற எதையுமே பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த ஆச்சரியம், அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, அற்புதம் உக்ரம் ரூபம். சாதாரண ரூபம் இல்லப்பா, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த விஸ்மயம்ங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு தான் அற்புதம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உக்ரமா இருக்கு. ஏன் உக்ரமா இருக்கு? நான் வாயிலெல்லாம் ஒரே அக்னியை வச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதனால ஒரே உக்ரமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, 3 உலகங்களில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை பார்த்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலி நானும் தான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, அமீகித்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதாः பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காः ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி. அமி, அமீனா இந்த, சுரசங்காகா, சங்கானா கூட்டம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சுரன தேவர்கள், தேவர்களின் கூட்டங்கள், துவாம் விஷந்திகி உன்னை புகுகிறார்கள். உன்னை புகுகிறார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாம் லயம் ஆகுறது. சுவாமியோடைய வாய்க்குள்ள பெருசா வாய் வச்சுட்டு இருக்காருல, ஒரே அக்னியா, அதுக்குள்ள லயம் ஆய்கொண்டு இருக்கிறார்கள், உன்னை புகுகிறார்கள். கேச்சித் சிலர், பீதாக பயந்தவர்களாய், பிராஞ்சலயக கைகூப்பியவர்களாய், கிருணந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். மகர்ஷிகி சித்த சங்காக மகர்ஷிகள் சித்தகணங்கள், ஸ்வஸ்தி வாழி, இதி என்று, உக்த்வா கூறி, புஷ்கலாபிகி பொருள் சேர்ந்த, ஸ்துதிபிகி புகழ் மொழிகளால், துவாம் உன்னை, சுவந்தி துதிக்கிறார்கள். அடுத்த காட்சி சொல்றான். இந்த தேவர்களின் கூட்டங்கள் உன்னை புகுகிறார்கள். சிலர் பயந்தவர்களாய் கைகூப்பியபடி உன்னை பிரார்த்தனை செய்கிறார்கள். மகர்ஷி சித்தகணங்கள் வாழி என்று கூறி பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் உன்னை துதிக்கிறார்கள். இங்க பாருங்க எப்படி பிக்சரை தனித்தனியா காட்டுறாரு. அப்படி முதல்ல தேவர்கள் எல்லோரும் உன்னை புகுகிறார்கள். இந்த இடத்துல ஏன் தேவர்கள் ஒண்ணுமே பண்ணலையா? ஐயோ என்ன கூட்டின்னு போயிடாத, எனக்கு வாய்க்குள்ள எல்லாம் போக வேண்டாம், நான் வரமாட்டேன் அப்படின்னு அடமெல்லாம் பிடிக்கல. எல்லாரும் போறாங்க உள்ளுக்குள்ள. இங்கே இதுல இருந்து அவர் ஒன்னொன்னும் உள்ளுக்குள்ள வருது வருது. ஏன்னா ஏன் தீப்த உதாச வக்திரம், எதுக்கு உதாசங்கிற வார்த்தையை போட்டார்? அந்த அக்னி ஜுவாலை, அந்த ஹோமத்து அக்னி மாதிரி அது எல்லாத்தையும் வாங்கி கொள்வதற்கு தயாராக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் உள்ளுக்குள்ள வரப்போறது. இங்க என்டையர் கிரியேஷனையும் கபலீகரம் பண்ண போறாரு அவர். காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தகன்னு பின்னாடி சொல்ல போறாரு. நான் கால ரூபனாக காட்டுறேன் உனக்கு இப்போ அப்படிங்கிறார். ஏன் பயமா இருக்குன்னா, நான் அப்படி காட்டுறேன் அதனாலதான் உனக்கு பயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லுவார். இப்ப இந்த 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 ரூபத்துல முதல்ல போறது யாருன்னா தேவர்கள் போறாங்க. அந்த தேவர்களுக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் இல்ல. ஏன் இல்ல? அவர்கள் என்ன காட்டல இதுல. இந்த இடத்துல அவர்கள் பயந்து கொண்டு போகிறார்கள். பயந்து கொண்டு போகிறவர்கள் கேச்சித்துன்னு தனியா போட்டுட்டார். சில பேர் பயந்து கொண்டு உன்னை இரு கரம் கூப்பி பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படிங்கிறத போட்டிருக்க. அப்ப தேவர்களுக்கு தெரியும் இந்த இந்த டிஸ்ட்ரக்ஷனோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனோ எல்லாமே இறைவனுடைய நியதிக்குள்ளதான் வருது. இது லயத்தினுடைய சமயம், அதனால பேசாம உள்ள போயிட வேண்டியதான். திரும்ப அப்புறம் வரும்போது பகவானே கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுதான் விருப்பு வெறுப்பில்லாத ஒரு மனநிலையை அவர்கள் அடைந்திருக்கிறதுனால அவர்களால் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதனுள் போக முடிகிறது. அப்படிங்கிறதுனால தேவர்கள் எந்த ஒரு அழிவையும் அழிவாக நினைப்பதில்லை அப்படிங்கிறது நமக்கு இங்க உணர்த்துறார். அடுத்தது என்ன சொல்ற? கேச்சித் பீட்டாகா, சில பேர் ரொம்ப பயந்து போயிருக்காங்கப்பா. இப்போ இந்த பயம் அப்படிங்கிறதே நமக்கு பொதுவாகவே நம்ம உலக வாழ்க்கையிலேயே நீங்க எடுத்துக்கொண்டோம்னா, நீ இதை பண்ணினா சாமி கண்ணை குத்தும் இப்படிதான் சொல்லி வளர்க்கறது. குழந்தையில இருந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீ இதை பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிற குழந்தைகிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் வளர்த்தப்போ அப்படி சொன்னாங்க. இப்ப சொன்னா என்ன சொல்லும்? எனக்கு அந்த சாமியே வேண்டாம் போ அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லாம ஒழுங்கா வளர்க்கணும் சுவாமிய அப்படின்ட்டு குழந்தைகள். ஆனா அந்த முதல்ல இந்த ரிலிஜியன் அப்படிங்கிற விஷயமே எப்படி வருது அப்படின்னு சொன்னா பேஸ்ட் ஆன் ஃபியர் தான். இந்த ஃபியர் தான் நம்ம இதை பண்ணினா நமக்கு ஒரு கெடுதல் வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் நாம ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை வச்சு கும்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பொதுவான ஒரு சைக்கலாஜிக்கல் இது தீர்மானம். அது அப்ப இந்த பயம்ங்கிறது எப்பவுமே நம்மளோட இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த பயங்கிற உணர்ச்சியை நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா,
இந்த பயம்ங்கிறது இல்லாத ஒருத்தர் கிட்ட நான் சரணாகதி பண்ணினாதான் எனக்கு பயம்ங்கிற உணர்ச்சியானது போகும். அப்படி பயம்ங்கிற உணர்ச்சி இல்லாத ஒருத்தர் யாரு அப்படின்னா அது இறைவன் அப்படின்னு எனக்கு என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், புராணங்கள் சொல்லிக் கொடுக்கின்றது, எனக்கு வேதபூர்வமாக அதெல்லாம் தெரிகிறது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனிடம் சரணாகதி பண்ணினால் அவர் என்னை பயத்தினின்று காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு இருக்கிறதுனால நான் பயத்தோட பயபக்தியோட நான் இறைவனை வணங்குகிறேன். இப்ப இந்த ஒரு கால ரூபத்தை காட்டும் பொழுது நான் வந்து எல்லாத்தையும் முழுங்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டும் பொழுது, பகவானே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு பயம் இயற்கையாக எல்லோருக்கும் ஏற்படுகிறது. சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் எல்லாம் வந்து படிக்கல, சாஸ்திரம் எல்லாம் படிக்கல. இதுவும் பகவான் தான், ஒழுங்கினாலும் பகவான் தான். அப்படியே உதாச வஸ்திரம் எங்க போறதோ நம்ம அதுக்குள்ளதானே பகு உதர தானே இருக்கு, நம்ம அந்த வயிற்றுக்குள்ளதானே போறோம் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் அவர்கள் போறதில்லை. அவர்களுக்கு இந்த உடல் வந்து அழிந்து விடுமே அப்படிங்கிற பயம் இருக்கு. இந்த உடல்னா நானுங்கிற எண்ணம் இருக்கு. தேகாத்ம புத்தி இருக்கிறவனுக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த உடம்பு போயிடுத்துன்னா என்ன பண்றது? அதனாலதானே எல்லாரும் வந்து உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தானே வாழ்க்கையில வந்து பெரும்பாலான நேரங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறது. அதனால அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. கேச்சித்து சில பேருக்கு பயம் ஏற்படுகிறதப்ப அவர்கள் எல்லாம் உன்னை கைகூப்பி தொழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, சூடே படாம என்ன நைஸா அப்படியே உள்ள வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பான். அதுதான் அவனுக்கு அந்த நேரத்துல கூட சுற்றக்கூடாது, மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு தேகாத்ம புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கிறது. அடுத்த செட்டு என்ன சொல்றான் பாருங்க, மகர்ஷி சித்த சங்காக. இந்த மகர்ஷினா யாரு? நன்றாக சாஸ்திரத்தை முறையாக படித்து தவங்கள் நிறைய செய்து உபாசனைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு இறைவனை நன்றாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த அந்த கூட்டம், அந்த அந்த சித்த கணங்கள் இருக்கு. அவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்வஸ்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னாலே நல்லது, வாழி, வாழ்க அப்படின்னு சொல்றோம். பத்ரம், நன்மை ஆகட்டும் அப்படின்லாம் சொல்றோமே, அதுதான் ஸ்வஸ்தி வச்சனம் அப்படின்னு சொன்னா என்ன? வாழ்த்துற வச்சனம். ராஜாலாம் வச்சே சொல்றதுக்கு பேர் ஸ்வஸ்தி வச்சனம். இவர் வந்து இந்த இத்தனை போர்லாம் வென்றிருக்கார், இவர் அப்படியாக்கோ, இவர் இப்படியாக்கோ, இவர் அந்த அந்த ராஜாக்கு பையன், இந்த ராஜாக்கு பேரன் எல்லாம் பெருசா சொல்லி அதுக்கப்புறம் அவர் பராக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு பேரு ஸ்வஸ்தி வச்சனம். ஏன்னா அது வாழ்த்தி சொல்றது. அது மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, யார வாழ்த்துறார்கள்? பகவான காலரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை வாழ்த்துகிறார்கள். இங்க அடுத்தது என்ன சொல்றார், அது எப்படி வாழ்த்துகிறார்கள்? வாழின்னு சொல்றதோட இல்லையா, எப்படி வாழ்த்துகிறார்கள்னா புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி, நல்ல பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இருள் சேர் இருவினையும் சேரா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னாரு. அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. நல்ல புஷ்டியா இருக்கிற அப்படின்னா அர்த்த புஷ்டியாக அப்படின்னு இருக்கும். நல்ல அர்த்தங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வந்து நல்லா இது பண்ணி கம்போஸ் பண்ணி அதன் மூலமாக அவர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறார்கள் பகவானை அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம். தேவி பாகவதத்துல அம்பாள் வந்து இந்த மகிஷாசுர மர்தினியா வரணும் அப்படிங்கிற போது தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்துதிகள் நிறைய பண்ணுவார்கள். முதல்ல பிரம்மாஜி பண்ணுவார், அப்புறம் தேவர்கள் எல்லாம் பண்ணுவார்கள். அந்த ஸ்துதிகள் எல்லாம் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். அதே போலதான் பாகவதத்திலே ஒவ்வொரு தடவை கிரியேஷன் அந்த பகவானுடைய ஆவிர்வாவம் வரும் பொழுதெல்லாம் பிஃபோர் அவர் வர்றதுக்கு முன்னாடி பிரம்மாஜி வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு ஒரு ஸ்துதி பண்ணிட்டு போயிடுவார். அந்த ஸ்துதி எல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு பொருள் பொதிந்ததாக இருக்கும். அது சிந்திக்கத்தக்கதாக இருக்கும். பகவானுடைய அந்த பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இந்த மகர்ஷிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாய்க்குள்ள போகும்போது ஸ்துதி பண்ணிட்டே போறாங்க. எப்ப பார்த்தாலும் பகவத் ஸ்துதி தான், வேற எதுவும் கிடையாது. பகவத் ஸ்மரணையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீ வந்து கடைசி காலத்துல யார நினைக்கிறியோ அது பார்த்தாலே நீ ஆகிறேன்னு தான் 8வது அத்தியாயத்துல சொல்லிட்டாரு அவர்தான். அதனால நீ எப்பவுமே என்னையே நினைத்து கொண்டிருன்னு வேற சொன்னார். அப்ப நான் எப்பவும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த சமயத்தில் கூட அவரையே ஸ்துதி பண்ணிக்கொண்டே உள்ளே செல்கிறார்கள். இப்படி புகழ் மொழிகளால் உன்னை துதித்துக் கொண்டு உள்ளே செல்கிறார்கள். பகவானுக்கு இவங்க இப்படி வராங்களே அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இவங்க இப்படி வராங்களே அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், அப்படிலாம் கிடையாது. அவர் தான் வேண்டுதல் வேண்டாமை இலான். நோ பார்ஷியாலிட்டி, அப்சல்யூட்லி.
அதனால யாரா இருந்தாலும் ஸ்பேர் பண்ண மாட்டார். எங்க மகர்ஷிகளா இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம்ப்பா, நம்ம அடுத்த கிரியேஷனுக்கு இருக்கோம், வச்சுக்கலாம், நீங்க வேணா இங்கே இருக்கீங்களா, நம்ம வந்து திரும்ப வரைச்சே உங்களுக்கு நான் வேற போஸ்ட் கொடுக்குறேன், அப்படி எல்லாம் அவங்களெல்லாம் இருக்க வைக்கிறது. எல்லாரும் வாங்க. அழிவு அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா நான் என்னோட கிரியேஷனை ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிக்க போறேன், அதனால அத்தனையும் உள்ள வரலாம் அப்படின்னு எல்லாவற்றையும். இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணாவதாரத்திலேயே கிருஷ்ணருடைய பசங்களாமே ரொம்ப அரகண்டா வளர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் நான் தான் கிருஷ்ணரோட பையன் அப்படிங்கிற திமிரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து சாம்பன் முதலியவர்கள்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப தொந்தரவும் பண்ணாங்க. அதனாலயே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த யாதவ குலம் சாபத்தினால மடியட்டும் அப்படின்னு வச்சுட்டாரு. அவர்களை காப்பாத்தணும்னு பகவான் ஒன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன்லாம் எதுவுமே பண்ணல. இத்தனைக்கும் இவர்கள் பாண்டவர்களுக்காக போய் அவ்வளவு வேலை பண்ணவர் தன்னுடைய பசங்களே வந்து அவங்க நாட் இன் லைன் வித் தர்மா அப்படின்னு தெரிஞ்ச உடனே போங்க ஒழுங்கு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டாங்க. அது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 பிக்சர் காமிச்சிருக்கார். தேவர்களை காமிக்கிறார், அப்புறம் பயந்தவர்களை காமிக்கிறார்கள், அதாவது சாதாரண மனுடர்கள்னு வச்சுக்கலாம், அவர்களை காமிக்கிறார்கள், மகர்ஷிகள், சித்தர்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, எல்லாரும் மொத்தமா உள்ளதான் போக போறோம் அப்படின்னு. அடுத்தது रुद्रादित्या वसवो ये च साध्या विश्वेश्विनो मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्गा वीक्षन्ते त्वाम् विश्वमिताश्चैव सर्वे विस्मिताश्चैव सर्वे वीक्षन्ते त्वाम् विस्मिताश्चैव सर्वे ருத்ர ஆதித்யாக. ருத்ரர்களும் ஆதித்யர்களும் இன்னும் யார் யாரெல்லாம் வரான்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. அவர்களெல்லாம் எப்படி வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றார். ருத்ரர்கள் ஆதித்யர்கள், ருத்ர ஆதித்யாக. வசவக அப்படின்னா வசுக்கள், அஷ்ட வசுக்கள். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஆதித்யர்கள், அஷ்ட வசுக்கள், ருத்ரர்கள், இவர்கள் எல்லாம் நீ பாரு அப்படின்னு ஃபர்ஸ்டே காமிச்சிட்டார். அங்க அவர்கள் எல்லாரும் சாத்தியாகனா சாத்தியர்கள்னு ஒரு தேவகணங்கள், தேவ கூட்டம், அது சாத்தியர்கள். விஸ்வே அஸ்வினவ், விஸ்வே தேவர்களும், விஸ்வே தேவர்கள் அப்படின்னு சில தேவர்கள்லயே ஒரு குரூப் இதெல்லாம். அஸ்வினி தேவர்களும் மருதகச்ச மருத்துக்களும் ஊஷ்மபாகாச்ச, ஊஷ்மபாகான பித்ருக்கள்னு அர்த்தம், பித்ருக்களும் கந்தர்வ யக்ஷ அசுர சித்த சங்கா. இன்னும் எத்தனை பேரு? கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்களின் கூட்டங்களும், ஏச்ச எவர்களோ, சர்வே ஏவ அவர்கள் அனைவருமே, விஸ்மிதாகாச்ச ஆச்சரியம் கொண்டவராய், துவாம் உன்னை, வீக்ஷந்தே பார்க்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த பகவானை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி எல்லாரும் உள்ள போறாங்க, போகிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆச்சரியத்தோடு இந்த ரூபத்தை பார்க்கிறார்கள். இத்தனை பேரும் இந்த பகவானை ஏன் ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பயம் இல்லை. இங்க எங்கேயான பயம் எழுதியிருக்காரா? பயமும் இல்ல, ஸ்துதியும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவர்கள் அப்படியே உள்ளதை உள்ளபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இந்த அகம் மம ரகிதர்களாக இருக்கிறார்கள். இந்த விருப்பு வெறுப்பு யான் எனது என்பதை விட்டவர்களாக இவர்கள் வெறும் அந்த காட்சியை அப்படியே உள்ளபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது எத்தனை என்னன்னா, அர்ஜுனனுடைய பார்வை. அர்ஜுனன் இப்படி பார்க்கிறான். நான் வந்து பார்க்கும் பொழுது தேவர்கள் இப்படி இருக்கிறார்கள், பயந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், மகர்ஷிகள் இப்படி இருக்கிறார்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் போன்ற இந்த ஒரு குரூப் இருக்கே, இந்த குரூப் பூரா இவர்கள் உன்னை இப்படி ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எல்லாருக்குமே இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ஆச்சரியகரமான ஃபார்மா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஊழிக்காலத்தை காட்டப் போகிறார், அதனால அது ஆச்சரியமான, அது வரைக்கும் பார்த்தது இல்லை பகவான் அந்த மாதிரி யாருமே. எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப சௌமியமான ஒரு வடிவத்துல பார்ப்பார்கள். நல்ல வந்து சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதன்னு அவ்வளவு அழகான ஒரு ரூபத்தை பார்த்து விட்டு, இப்பொழுது வாயிலெல்லாம் ஒரே நெருப்பா கத்துறது, அந்த மாதிரி ஒரு ரூபத்தை அவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனா எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நாம புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுண்டே நின்று
அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.